அது வந்து இப்போ அவனால் பண்ண முடியாது. ஏன்னா அவனை கொல்றதுக்காக ஒருத்தாங்க நின்று சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எப்படி அவனால் இது பண்ண முடியும்? அதனால வந்து அவன் சண்டை போட்டு தான் அவனை வேறு வழி கிடையாது. அதையும் மீறி பொருட்டோ இங்கே தப்பிச்சு வந்தாலும் அங்கே இருக்கிற மற்ற பேருக்கெல்லாம் ஆபத்தாக போயிடும். அது மட்டும் இல்லாத பொருட்டோ இங்கே வந்தோடனே ஜூரா போயிட்டு மாட்சூரி அப்புறம் ரீவோடைய சோல் பல்ப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் பார்ப்பான். அதனால் வந்து அதையும் பாதுகாக்கணும், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பாதுகாக்கணும்னா அவன் அங்கே வந்து சண்டை போட்டு தான் அவனும் வேறு வழி கிடையாது. அப்படின்னு அவங்க எல்லாரும் சேஃபான இடத்துக்கு போகிற வரைக்கும் பொருட்டோ அவன் வந்து ஜூராவை வந்து நவுற விடக்கூடாது, அந்த இடத்துல சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஜி சொல்கிறான். அதை கேட்ட கீதாவோ நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஒன்றே கோஜி நீ நினைக்கிறது கரெக்டாக தான், பொருட்டோ சாக வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோஜி சொல்கிறான். அங்கே அப்படியே கட் பண்ணிட்டு பொருட்டோ இருக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே வந்து ஜூரா வந்து பொருட்டோ பார்த்து ஒட்சுசுகி பொருட்டோ உனக்கு டிவைன் ட்ரீயை பற்றியும் சோல் ட்ரோனை பற்றியும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, அது வந்து எங்களுக்கு பிரச்சனை. இன்னொன்று நாங்களே இந்த இடத்துக்கு புதுசாக தான் வந்திருக்கோம், ஆனால் உனக்கு எங்களை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் யார் கொடுக்குறாங்க என்ன ஏது அப்படின்னு நீ என்கிட்ட சொல்ல முடிஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பொருட்டோவும் அப்படியே அமைதியாக நிற்பான். அதை பார்த்துட்டு சரி ரைட்டு விடு, நான் கேட்டதுக்கு நீ எப்படியோ